வெல்கம் டு தீனா ஹேரணி. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி ஒட்டியிருக்கு பாருங்களேன். ஒரு ஃபுல்லாகவே நல்லா அப்படியே நல்லா கை ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு செம்பு தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். நான் அந்த பால் பாத்திரத்தில் ஒரு செம்பு தண்ணி எடுத்திருக்கேன். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்படி போடுறோங்கிறத உங்களுக்கு தெரியும். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த ஒரு செம்பு தண்ணியை பால் பாத்திரத்தை ஊற்றிருக்கோம். அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் என்ன பொருள் போட போகிறோன்னா, வெந்தயம் தாங்க போட போகிறோம். வெந்தயமும் சன்ரைஸ் காப்பி பொடியும் அதில் நம்ம போட போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு காப்பி பொடி எடுத்துக்கலாம். சன்ரைஸ் காப்பி பொடி எடுத்திருக்கேன். அதையும் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதையும் 2 பாக்கெட் போட்டுக்கலாம். நான் அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, வெந்தயமும் 2 பாக்கெட் சன்ரைஸ் காப்பி பொடி தாங்க போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன போடலான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கொட்டைப்பாக்கு தாங்க நான் அதை எடுத்திருக்கேன். கொட்டைப்பாக்கு அவ்வளவுக்கும் உடம்புக்கும் நல்லது. முடி நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆரோக்கியமானது கொட்டைப்பாக்கு. நல்லா முடி உள்ள வேரை நல்லா இறுக்கி பிடிக்குங்க. அதனால தான் இந்த கொட்டைப்பாக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப முடிக்கு ரொம்ப நல்லது இது. முடி வேருக்கு நல்லா இறுக்கி பிடிக்கும். முடி கொட்டாது. அதனால தாங்க நாங்கள் இதை யூஸ் பண்ணுறேன். இது நல்லா இடிச்சுக்கணும். உரல் கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அந்த இடித்த கொட்டைப்பாக்கையும் நம்ம அதில் போட்டுக்கலாம். முடியும் கொட்டாது. ஏன்னா வெந்தயம் கொட்டைப்பாக்கு இதெல்லாம் போட்டிருக்கனால முடியும் கொட்டாது. நல்லா சைனிங்காக இருக்கும் முடி. அந்த அளவுக்கு நாங்கள் சூப்பரான நல்ல ஹேர் டை பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், எந்த கலர் எந்த அளவுக்கு நம்ம காப்பித்தூள் 2 ஸ்பூன் போட்டுமே எந்த அளவுக்கு நமக்கு நல்லா கருன்னு கொடுத்துருக்கு பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு கம்மியாக நல்லா வற்ற விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி போடுறோன்னு. நான் அந்த சாயத்தை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். நான் அடுத்தது ஒரு இரும்பு கடாயில் தான் நான் கலக்க போகிறேன். இரும்பு கடாயில் 3 ஸ்பூன் அவுரி பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு மருதாணி பொடி தாங்க எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு கடுக்காய் பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவாக தான் நான் எடுத்திருக்கேன். அதை கடுக்காய் பொடி, அவுரி பொடி, மருதாணி பொடி இது தாங்க நான் எடுத்திருக்கேன். நல்லா 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் அதை எடுத்திருக்கேன். அடுத்தது லெமன் தாங்க நான் அதை பிழிஞ்சு விட்டுருக்கிறேன். லெமன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் நிறையா பொடியெல்லாம் எடுத்தோம்னா 1 பழம் போட்டுக்குங்க. கம்மியாக எடுத்திருந்தால் 1/2 பழம் போட்டுக்குங்க. நான் அதில் 1/2 பழம் தான் நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதில் லைட்டாக நம்ம ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு உப்பு போடுறதுன்னா, அவுரி பொடி போட்டிருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கு அரிப்பு இருக்குது, ஒரே இதுவாக நம்மன்னு அரிப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால லைட்டாக உப்பு போட்டால் அந்த அரிப்பு இருக்காது. உப்பும் லெமனும் போட்டால் அரிப்பு இருக்காது. இது நல்லா அந்த சாயத்தை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா சாயத்தையும் ஊற்றியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா நம்ம கிண்டுறதில் தாங்க இருக்குது. நல்லா கிளறி விட்டு நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கணும். கலரே கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக வச்சாச்சு. அதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தட்டு போட்டு காற்று போகாமல் தட்டு போட்டதுக்கப்புறம் காற்று போகாமல் ஒரு கவரில் தாங்க வைக்கலாம். நல்லா காற்று போகாத அளவுக்கு
நல்லா கவர் போட்டு மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் பார்க்கலாம். காலை வணக்கம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. எந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லா கருன்னு பிடிச்சிருக்கு பாருங்களேன். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இறுக்க கொடுத்து தாறு கணக்காக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் மொறு நல்லா கெட்டியாக கொடுத்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றத. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நாங்கள் அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குங்க, அந்த அளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கவும் அந்த அளவுக்கு நல்லா கொண்டு வந்துருச்சு. இதை நான் 2 மணி நேரம் நல்லா தலையில் தேய்ச்சிருங்க. நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் வெறும் கூலிங் தண்ணியில் கழுவிடலாம். ஷாம்பு இதெல்லாம் போடாதீங்க. நல்லா கூலிங் தண்ணியில் கழுவிடுங்க. நல்லா காய தான் நமக்கு நிறம் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம். அதனால் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா திக்னஸாக போடுங்க. தலைக்கு திக்னஸாக போட்டு நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் தலையை அலசிடுங்க. ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டுக்கலாம். தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ட்ரையாக விட்றோமோ அந்த அளவுக்கு அந்த பிளாக் பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா கெட்டியமாக நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா பசை மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒழுகவே இல்லை. எந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் இருக்குது, நல்லா பிளாக் இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். செம்மையாக அருமையாக நல்ல கலரு, நல்ல பிளாக் கலரு. இங்கே பாருங்கள், நான் இதை தலைக்கு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் தலைக்கு இதை தான் போட்டிருக்கேன். நான் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக போடணும். எனக்கு அங்கங்கே உள்ளார வெளியில் அவ்வளோவா கருப்பு முடி தான் தெரியும். உள்ளே தான் எனக்கு வெள்ளை முடி தெரியும். அதனால் நான் உள்ளார முடியெல்லாம் நல்லா அகட்டி விட்டுட்டு நல்லா உள்ளார தான் நான் நிறைய போட்டிருக்கேன். நல்லா திக்காக போடணும். நல்லா திக்காக போட்டுட்டு நல்லா காய விடுங்க. காய விட்டதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணி, கூலிங் தண்ணியை மட்டும் கழுவுங்க. தலையில் சோப்பு ஷாம்பெல்லாம் எதுவும் போடாதீங்க. 2 நாளைக்கு தலையில் எண்ணெய் எதுவும் தேய்க்காதீங்க. நம்ம எதனால் எண்ணெய் தேய்க்கக்கூடாதுன்னா, ட்ரையாக இருக்கையில் தான் நம்ம அந்தோட இது போடுறதுனால கலர் நமக்கு நல்லா பிளாக்கு கொடுக்கும். 3 நாள் கழித்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ஷாம்பு போட்டுக்கலாம், சியாக்கா போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா பிடிச்சிக்கும். நம்ம நல்லா காய வச்சுக்கணும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் கழுவிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நான் திக்னஸாக போட்டிருக்கேன். நல்லா திக்காக போட்டு நல்லா காய விட்டுறணும். அவ்வளோதாங்க. இது நல்லா காய விட்டதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், கையிலே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள். கையிலேயே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி பிடிச்சிருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டிக்கும். 2 நாளைக்கு நான் தலையை எண்ணெய் தேய்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் ஷாம்பு, ஷியாக்கா எது வேணாலும் போட்டு குளிச்சுக்குவேன். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக அது எதுவும் தேய்க்காமல் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கரெக்டாக பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். பாய்.